அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நன்மைகள் இந்த மாதத்தில் நமக்கு நடக்கும், கிரகங்களால் ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு இறை வழிபாடு என்ன, இதை தான் இந்த மாதம் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் யார் உங்களுக்கு தெரியும், சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா இது ஆடி மாதங்களால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 12ஆம் இடத்துல இருக்கிறது, அவரோட புதனும் இருக்கார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னா என்ன முதல்ல அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு பண வசதி பொருள் வசதி இருந்தால் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். இது இந்த மாதத்தில் உங்களுக்கான வாய்ப்பு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல புதனும் இருக்கார். எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் இந்த மாதம் அதற்கான செலவுகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. ஆக 12ஆம் இடம் விரயம் அல்லது முதலீடு. அதனால தான் எடுத்த உடனே முதலீடுன்னு சொன்னேன். இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. இந்த தேவையற்ற செலவினங்கள் எப்படி வரும், அப்பா மூலமாக வரும் அல்லது எதிர்பாராத பயணத்தின் மூலமாக வரும். இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் வருமானம் மெல்ல ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வருவார், சனியும் வருவார். ஆக 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம், உழைப்பின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய இருக்குது, செலவுகளும் உண்டு. ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான், அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க அல்லது ஏதாவது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறவங்க, எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில், ஜாபில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா கிரகங்கள், ஒரு கிரகங்கள் நன்மையை செய்யும், அதே கிரகம் பிரச்சனையும் செய்யும், ரெண்டுமே செய்யும். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி 8ஆம் இடத்துல அவர் இருக்கிறது உங்கள் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை சந்திப்பதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அல்லது வேலையில் ப்ரெஷரைஸ் காரணமாக நம்ம ஏதாவது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கலாமாங்கிற மாதிரி சூழ்நிலை அதுவும் இந்த மாதம் உண்டு. நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. உங்களுடைய உழைப்புக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் குறைவாக இந்த மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ வரல, இன்சென்டிவ் வரல, அரியர்ஸ் வரல, பண வசதி இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதம் அவசரமாக நமக்கு கம்பெனி மாறணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா வேலை செஞ்சால் மட்டும்தான் கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்து மூவ் ஆகணும். இல்லைன்னா மூவ் ஆக வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு, இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறது வேண்டாம். நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஜாப் அமையும் அல்லது நல்ல கன்சர்ன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எல்லாரோடையும் மதிப்பு மரியாதையோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. வேலையில் எல்லாருக்கும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் வேலையெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நான் என்ன சொன்னால் அதான் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய கரியரில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதம் கடன் வாங்கினீங்கன்னா இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இப்படி கடன் தொடர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகள் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஆக இந்த மாதத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் குறிப்பாக நல்ல லேபர் விஷயத்தில் மெயின்டைன் பண்ணுங்கள். அல்லது நல்ல வேலையாட்கள், நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான், வேலையாட்களால் நமக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, வேலை தான் நல்லா இல்லை, பிஸ்னஸ் எப்படி இருக்குது,
பிஸ்னஸ்மே சுமாராக தான் இருக்குது. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, பிஸ்னஸ் இல்லாமல், லாபம் இல்லாமல், வருமானம் இல்லாமல், ஆனால் லாபம் கைக்கு வரதில் பிரச்சனை. ஏதோ ஒரு பக்கம் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பெருசாக கடன் இருந்தால் இந்த காலகட்டங்களில் அதனுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இதாக இருக்குது. ஆக நீங்கள் யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வராது. அது வர்றதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் நிறைய இல்லை. ஆக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எது தான் எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் பெருசாக க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, உங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. நோய் மட்டும் இல்லை, கடன் வாங்கலைன்னா கடனுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குறைவதற்கான சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், அதாவது நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள், குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறதில் கவனம். அதே சமயத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட்டில் காரியம் ஆகிறதுல நிறைய தடைகள் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் பெருசாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்கீங்களோ, தொழில் முனைவோர்கள், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய காலம்தான், ரிட்டர்ன்ஸ்க்குரிய மாதமாக இந்த மாதம் நமக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன். அப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்தைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இருக்கும், அவர்களால் நன்மை, இது அத்தனை இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்ராடில் இருக்கீங்க, அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனை ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். இந்த காலங்களில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு தாராளமாக பண்ணலாம். குறிப்பாக நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும் தெரில, எப்படி வரும் தெரில, வருமா அப்படிங்கிறது தெரியலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் பெருசாக ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏதாவது லாட்ரி டிக்கெட் எடுத்தால் எனக்கு ப்ரைஸ் உண்டா, பரவாயில்லாமல் இருக்குது. நான் ஏதாவது ட்ரேடிங் பண்ணால் நல்லா இருக்குமா, பண்ணுங்கள். ஸோ ஏதாவது நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இந்த பெருசாக கை கொடுக்குங்கிறதுக்காக நீங்கள் உடனே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாக பிட்காயின்ஸில் பண்ணிடாதீங்க. மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே உண்டு. ஆக நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, முதல்ல என்ன சொன்னேன், நோய் ஏற்பட்டாலும் குணமாகும்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் நம்ம கண்முறையே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் எதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ ஆஞ்சநேயருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய தரிசனம், அர்ச்சனை, ஆராதனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அப்படியே அவர் இருக்கிறதுனால எங்கெல்லாம் இந்த மாதத்தில் துர்க்கை காளி இருக்கோ பெரிய லெவலில் வழிபாட்டை அதிகப்படுத்துங்க.
உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.